Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம JavaScript Scope பற்றி பார்க்கலாம். ஸ்கோப்புங்கிறது ஒரு வேரியபிளோட ஆக்சசிபிலிட்டி இல்லைனா விசிபிலிட்டியை தீர்மானம் பண்ணுறது தான் ஸ்கோப். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை குளோபல் வேரியபிளை நம்மளால் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் தீர்மானிக்கிறது தான் இந்த ஸ்கோப்போட வேலை. அண்ட் JavaScriptல 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிளாக் ஸ்கோப், இன்னொன்று ஃபங்க்ஷன் ஸ்கோப், இன்னொன்று குளோபல் ஸ்கோப். அண்ட் இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கோப் வந்துட்டு பிளாக் ஸ்கோப். ஜாவாஸ்கிரிப்டில் ES6 வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்கோப் தான் இருந்தது. ஒன்று வந்துட்டு குளோபல் ஸ்கோப், இன்னொன்று ஃபங்க்ஷன் ஸ்கோப். ES6ல் இம்பார்ட்டண்ட்டான 2 கீவேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று லெட், இன்னொன்று கான்ஸ்ட். அண்ட் இந்த 2 நியூ கீவேர்ட்ஸும் ஜாவாஸ்கிரிப்டில் பிளாக் ஸ்கோப்பை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இப்போ பிளாக் ஸ்கோப்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வார் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். யூசர் அப்படின்ட்டு ஈக்குவல் டு ஜான். இப்போ இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். யூசர். அண்ட் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணலாம். நான் டெர்மினலில் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எந்த டைரக்டரியில் இருக்கோ அதை நான் பாயிண்ட் பண்ணணும். ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதனால் சேஞ்ச் டைரக்டரி ஜேஎஸ். ஜேஎஸ்குள்ளே என்னோடய ஃபைல் நேம் ஸ்கிரிப்ட், அதோட எக்ஸ்டென்ஷன் ஜேஎஸ். அண்ட் நம்ம நோடு யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ நோடு அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ட்டு கன்சோல் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போது இந்த வார் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதையே நான் லெட்டுன்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸரை கன்சோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த யூஸருங்கிற வேரியபிளை இந்த கன்சோலில் யூஸ் பண்ணல. ஸோ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர், யூசர் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. வேரியபிளே நம்ம டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு நமக்கு ஒரு எரர் வருது. ஸோ இதுதான் பிளாக் ஸ்கோப். ஸோ பிளாக்குள்ளே இருக்கிற வேரியபிளை நம்மளால் பிளாக்குக்கு வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சிம்பிளாக பிளாக் ஸ்கோப். வார் கீவேர்டு ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, வார் கீவேர்டு பிளாக் ஸ்கோப்பில் வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட் அண்ட் கான்ஸ்ட் பிளாக் ஸ்கோப் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால் ஒரு பிளாக்குள்ளே நம்ம லெட் அண்ட் கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோன்னா அந்த பிளாக்குக்கு வெளியில் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் ஸ்கோப் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒரு நியூ ஸ்கோப். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிளை நம்மளால் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த கண்டிஷன் எல்லா வேரியபிளுக்குமே சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாரில் க்ரியேட் பண்ணாலும் சரி, லெட்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை கான்ஸ்ட்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வேரியபிளுமே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்ததுன்னா அதை ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப். அண்ட் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஸ்கோப்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கெட் யூசர் அப்படின்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வார் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். வார் யூசர் ஈக்குவல் டு ஜான். அண்ட் இப்போ நம்ம யூசரை இங்கே கன்சோல் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர் வருது, யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா யூசர் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிள் எல்லாமே ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே வரும். ஸோ அதனால் நம்மளால் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடு ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போது லெட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட். ஸோ லெட் யூஸ் பண்ணி யூசருன்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளோட வேல்யூ ஜான். அண்ட் அகைன் இப்போது யூசர் வேரியபிளை நம்ம கன்சோல் பண்ண ட்ரை பண்ணலாம். அகைன் யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ற எரர் வருது. அண்ட் இப்போது கான்ஸ்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். கான்ஸ்ட் யூசருன்ட்டு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளோட வேல்யூ ஜான். அண்ட் அந்த வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைட் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ற ரெஃபரன்ஸ் எரர் வருது. அண்ட் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற யூசர் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கன்சோல் பண்ண ட்ரை பண்ணலாம்.
அண்ட் அதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணணும். ஸோ கெட் யூசர். அண்ட் இப்போ நம்ம JavaScript ஃபைலை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோன்னா அந்த வேரியபிளை நம்மளால் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒரு நியூ ஸ்கோப். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸை நம்மளால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப். அண்ட் இப்போ நம்ம குளோபல் ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம டிக்ளேர் பண்ணுற எல்லா வேரியபிளுமே குளோபலாக மாறி குளோபல் வேரியபிள் எல்லாமே வந்துட்டு குளோபல் ஸ்கோப். அண்ட் இந்த வேரியபிள்ஸை நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம குளோபல் ஸ்கோப்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த வேரியபிள் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். var user equal to John. அண்ட் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு குளோபல் வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், யூசர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். அண்ட் அந்த வேரியபிளை நம்ம கெட் யூசருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ இது ஒர்க் ஆகுதாங்கன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணுற எல்லா வேரியபிளுக்கும் குளோபல் ஸ்கோப் இருக்கும். அண்ட் இந்த குளோபல் வேரியபிளை உங்களோட ஸ்கிரிப்டில் நீங்கள் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வார் கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் வந்துட்டு இந்த வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது குளோபல் வேரியபிளாக மாறிடும். ஸோ குளோபல் வேரியபிளுக்கு குளோபல் ஸ்கோப் இருக்கும். ஸோ அது மூலயமா நம்மளால் அந்த வேரியபிளை நம்மளோட ஸ்கிரிப்டில் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம லெட் அண்ட் கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். வார்ன்ட்டு இருக்கிறத லெட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகுது. அகெயின் இப்போ கான்ஸ்ட்ன்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஜானுங்கிற அவுட்புட் வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த கீவேர்டு யூஸ் பண்ணினாலும் நீங்கள் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் இருந்தால் அது வந்து ஒரு குளோபல் வேரியபிளாக மாறிடும். ஸோ அதனால் அதுக்கு குளோபல் ஸ்கோப் இருக்கும். ஸோ தென் அதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக குளோபல் ஸ்கோப் ஆட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ சேவ் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகுது. பட் இங்கே நான் வாரோ லெட்டோ இல்லை கான்ஸ்டோ எந்த ஒரு கீவேர்டுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு ஜானுங்கிற வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். பட் நம்ம யூசர் அப்படின்ட்டு கெட் யூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ அதுக்குள்ளே இருக்கிற கன்சோல் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதுக்கு ரீசன் என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணாமையே அதுக்கு வேல்யூ வந்துட்டு டைரெக்டாக அசைன் பண்ணோன்னா அது வந்துட்டு குளோபல் ஸ்கோப், அதாவது ஒரு குளோபல் வேரியபிளாக வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்மளால் யூசர் வேரியபிளை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி வேரியபிள்ஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குளோபல் ஸ்கோப்பை வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூஸ்ட்ரிக்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ட்ரிக் டைரக்டிவ் பற்றி தெரியலன்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர் வருது, யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட். நம்ம ஸ்ட்ரிக்ட் மோட் எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளால் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள்ஸை வந்துட்டு குளோபலாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போவுமே குளோபலாக ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த வேரியபிள் நேம் கொடுத்ததை மறந்துட்டு அகெயின் அந்த வேரியபிள் நேம்லேயே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு ஓவர் ரைட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு குளோபலாக வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை கண்டிப்பாக ஒரு குளோபல் வேரியபிள் வேணும்னா மட்டும் குளோபல் வேரியபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் வேல்யூ, அதாவது அந்த பேராமீட்டர் வேல்யூவை வந்துட்டு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லோக்கல் வேரியபிளை நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கெட் யூசருங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஜானுங்கிற வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். அண்ட் கெட் யூசருக்கு ஒரு பேராமீட்டர் நேம் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன், யூசர் அப்படின்ட்டு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் வந்துட்டு லோக்கல் வேரியபிளாக வந்துட்டு ஒர்க் ஆகும். அண்ட் இந்த லோக்கல் வேரியபிளை நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸோட லைஃப் டைம் பற்றி பார்க்கலாம்.
எப்போ நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோமோ அப்போவே அந்த வேரியபிளோட லைஃப் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள் எல்லாமே ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆன உடனே delete ஆகிடும். அண்ட் அதே மாதிரி எப்போ நம்ம வெப் ப்ரௌசரோட விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு குளோபல் வேரியபிள் எல்லாமே வந்துட்டு delete ஆகிடும். அண்ட் இப்போ உங்களுக்கு JavaScript Scope பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் வேரியபிள்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.